கையை பிடிச்சி கஷ்டம் நல்லவன் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லப்படுங்க. சொல்லுவீங்களா? இப்படி கையை பிடிங்க. எப்படியா நான் இப்ப சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். சத்தமே கேட்கலையே. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். பாட்டு நல்லா இருந்துச்சா? எல்லாரும் ஜோர் ஒரு முறை கை தட்டலாம். ஐயா என்ன சொல்றாரு தெரியுமா? ஐயா சேலத்திலிருந்து உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். எங்க? ஆமா, சேலத்திலிருந்து வந்திருக்கிற ஐயாவை நம்ம ஒரு மரியாதை செலுத்துமா? ஒரு சின்னதா ஒரு சால்வை போட்டு ஐயாவை மரியாதை செலுத்தி இன்னும் அநேக இடங்களில ஐயாவை கொண்டு இந்த மாதிரி கூட்டங்கள் நிறைய சிறு பிள்ளைகள் பெரிய கூட்டங்களால ஆண்டவர் நடத்தணும். சரியா? மரியாதை செலுத்தணும். அந்த ஜெயிப்பரங்க வந்து நம்ம ஐயா எங்க வந்தாரு? சேலத்திலிருந்து உங்களை பார்க்க வந்த ஐயாவுக்கு ஒரு சின்னதா ஒரு சால்வை போட்டு ஐயாவை நம்ம மரியாதை செலுத்தி கைத்தட்டோம்னா எல்லாரும் ஜோரா கைத்தட்டணும். சரி 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 சரி. இந்த அக்கள் எங்க வந்துக்கிறார் தெரியுமா? பெங்களூர்ல இருந்து ஒரு வருஷமா ட்ரை பண்றாரு உங்களை வந்து பார்க்கணும். அன்னைக்கு பிடிச்ச ட்ரெயின் ஒரு வருஷம் ஆச்சு. ஜனவரி 9 இன்னைக்குதான் வந்துக்கிறார். ரொம்ப நாளா ட்ரை பண்ணாரு. வரணும் 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 பார்த்தாரு. ரொம்ப போராட்டம். அதனால வரவே முடியல. அடுத்த மாசம் வர அப்படி சொல்லியே இந்த டிசம்பர் மாதம் உங்களெல்லாம் காண வந்திருக்கிற அண்ணா வந்து அங்களுக்கு அதே மாதிரி நம்ம சின்னதா ஒரு சால்வை கொட்டி மரியாதை செலுத்துவோமா? நம்ம மத்தியில் இருக்கிற லாரன்ஸ் பிரதர் Hallelujah. 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 கை கொண்டு வந்தவங்க கை தூக்குங்க. நல்லா பாக்குறதுக்கு அப்படி சொன்ன மாதிரி ஒரு வருஷம் இல்ல, அதிக நாள் காத்துருக்கேன். ஆனா நீ பார்த்து ரொம்ப சந்தோஷம் இருக்கு. கண்டிப்பா அடுத்த முறை மீண்டும் பெரிய ஒரு சந்திக்கிறேன்.
ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரி, இன்னொரு பிரதர் நம்மளை பார்க்க வந்திருக்காரு. சின்னதா அவரே நம்ம வரவேற்கிறோமா? கை தட்டி பார்த்திபன் பிரதர். பார்த்திபன் வந்து நம்ம மத்தியில் வந்திருக்கிறாரு. எல்லாம் பார்க்க சரி, இவரையும் நம்ம உங்களை பார்க்க வந்திருக்கிறார். எங்க இருந்து? வேலூர்ல இருந்து உங்களை பார்க்க வந்திருக்கிறார். நம்ம பார்த்திபனுக்கு சின்னதா ஒரு சால்வை போட்டு நம்ம மரியாதை செலுத்துவோமா? நம்ம முத்தான வந்து சால்வை போடுறோம். அந்த முத்தானுக்கு ஒரு கை தட்டுங்களா? அவர் போட்டு நான் பட்டு அந்த 2 பேருக்கு போட்டு போட்டு மாதிரியே நான் பட்டு மாதிரி தான் இருக்கிறேன். அவர் போட்டு மாதிரியே இருக்கிறேன். சரி சரி, நம்ம அங்கல் ஒரு எல்லாரும் ஒருவர் கேட்கணும். சரி, இன்னொரு விஷயம் தெரியுமா? நீங்க போன்ல பார்க்க முடியும் உங்களால, தெரியுமா? இந்த ப்ரோக்ராம யூடியூப்ல பார்க்கலாம், போன்ல பார்க்கலாம். சரி, அந்த போன்ல யூடியூப்ல போடுற ஒரு ஐயா வந்திருக்கிறாரு. அவரை நம்ம வரவேற்கலாமா? பெங்களூர்ல இருந்து வந்திருக்கிற நம்ம மத்தியில ஜஸ்டின் ஐயா வருவார். கைது ஐயா வீடியோ புடிச்சிருக்கீங்க. ஐயாவுக்கு திருப்பதினா ரொம்ப பிடிக்கும். 400 குழந்தைங்க 500 குழந்தைங்க இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம் பண்ணிருக்காரு. ஐயா ஒரு டிவி சேனல் வச்சிருக்காரு. ஒரு வருஷம் ப்ரோக்ராம் நாங்க பண்ணோம், அது யூடியூப்ல போட்டுருக்காங்க. இந்த ப்ரோக்ராம் கூட கர்த்தருக்கு சித்தமானா நீங்க எல்லாரும் கீழே போகும்போது உங்க ப்ரோக்ராம் உங்க பூஜையெல்லாம் பார்த்து உங்க சொந்தக்காரங்க பந்தக்காரங்க எல்லாருக்கும் சொல்லலாம். ஐயாவுக்காக ஒரே முறை நம்ம எல்லாரும் என்ன பண்ணலாம்? அப்படியே ஐயா வந்து நம்மளுக்காக ஒரு சின்னதா ஒரு மெசேஜ் தர போறாரு. சரிங்களா? எல்லாரும் ரொம்ப அன்பா கேட்கலாம். சரிங்களா? சரி, என்ன சார் சாப்பிட்டு வந்தீங்க? சரி, இப்போ டிசம்பர் மாதம் வந்தா ஸ்கூல்ல லீவ் விடுவாங்களா? எனக்கு 1 நாள் கூட லீவ் விடுவாங்க. சரி, 10 நாள் என்ன பண்ணுங்க? ஜாலியா சுத்தியா? வெரி குட். சரி, ஜாலியா சுத்துறதுக்கு லீவ் விடுறாங்கல்ல, எதுக்காக லீவ் விடுறாங்க தெரியுமா? கிறிஸ்மஸ் லீவ் விடுறாங்க. வெரி குட். யார் சொன்னாங்க? வெரி குட், நல்லா படிக்கிற சொன்னீங்களா? சரி, கிறிஸ்மஸ் எதுக்காக தெரியுமா? ஏசுவாமின்னு ஒருத்தர் பிறந்தார். சரியா? இப்பெல்லாம் நம்ம வீட்டில் ஒரு குட்டி போக பிறந்தோம்னா என்ன சொல்றோம்? ஃபோன் பண்ணி சொல்லுவோமா?
எங்க வீட்டுல ஒரு பாப்பா பிறந்திருக்கு, ஆஸ்பத்திரிக்கு வரீங்களா, வீட்டுக்கு வந்து பாக்குறீங்களான்னு சொல்றோமா? இப்போ கிறிஸ்துமஸ்க்கு என்ன கட்டுவாங்க? ஸ்டார் கட்டுவாங்களா? அது ஏன் கட்டுறாங்க தெரியுமா? அந்த காலத்துல என்ன செய்வாங்கன்னா, இந்த ஊர்ல பேசாமி பறக்க போனா அடையாளத்துக்கு என்ன நடந்துச்சா, அந்த ஸ்டார் வந்து அவங்க வழி காட்டி கூட்டு போச்சான். இப்ப நமக்கு பஸ் இருக்குல்ல, ரோடு இருக்குல்ல, அப்ப அந்த காலத்துல பஸ் கிடையாது. இப்போ பஸ்ஸுக்கு எல்லாம் எப்படி போறது? நடந்து போவோம். எப்படி எடுக்கிறதா? இப்படியே வச்சு அவங்கள அப்படியே வழி காட்டி கூட்டு போச்சு. நீ ஸ்டார் பார்த்து யாரோட போய் வழி போட்டு நமக்கு காசு வேணும், கூட யாராவது வரணும், இல்ல அப்பா பைக்ல கொண்டு போகணும். அப்பா அந்த வசதிலாம் கிடையாது. சரியா? அதனாலதான் ஸ்டார் கொண்டு போனதுக்காக தான் அந்த ஸ்டாரை ஞாபகார்த்தமா நம்ம கிறிஸ்துமஸ் வைக்கிறோம். கிறிஸ்துமஸ் எடுக்க யாரு பிறந்தாங்க? ஏசப்பா பிறந்தாங்க. சரி, அது எல்லாரும் தெரிஞ்சு. அவர் எதுக்காக பிறந்தார் அப்படின்னா, இப்ப நம்ம சேட்டை பண்றோம் ஸ்கூல்ல சேட்டை பண்ண என்ன செய்வாங்க? மிஸ் அடி நல்லா போனதுக்காக எப்படி அடிப்பாங்க? கையில் அடிப்பாங்க, கையில் அடிப்பாங்க, கையில் அடிப்பாங்களா? சரி, அப்ப நம்மளாம் சேட்டை பண்ணும்போது நம்ம அடிப்பாங்கல்ல, அப்ப அந்த மாதிரி நம்ம தப்பு பண்ணா சரி அப்படி நம்மளாம் தப்பு பண்ணா நரகத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி நம்மளை காப்பாற்றுறதுக்காக பேசாம கொண்டாடுறோம். புரியுதா? புது சட்டை வாங்குறது, வெடி போடுறது இதெல்லாம் எக்ஸ்ட்ரா, அதுக்காக பண்டிகை கிடையாது. புரியுதா? இப்ப சொல்லிட்டு சரி, இந்த கிறிஸ்துமஸ் லீவ்ல யாரெல்லாம் ஊர் சுற்றுவீங்க? கொஞ்சம் கூட போய் சொல்லாதீங்க. யாரெல்லாம் ஊர் சுற்றுவீங்க? அம்மா வீட்டுல கத்திட்டே இருப்பாங்களா? நேரம் வச்சு வீட்டுக்கு வா கேட்டு அடங்காம சுற்றுவீங்கல்ல, என்ன பண்ணுவீங்க? ஃப்ரெண்ட் வீட்டுல போய் சொல்லுங்க. நல்லா சாப்பிடுவீங்களா? தூங்குவீங்களா? அப்புறம் ஜாலியா விளையாடுவீங்க. சரியா? அதுதான் அந்த சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கறதுக்கு தான் பேசாமே உலகத்துல பிறந்தார். அதுதான் முக்கியமான விஷயம். அதை கொண்டாடுறதுக்கு தான் நம்ம இந்த கிறிஸ்துமஸ் செலிப்ரேட் பண்றோம். இன்னொன்று என்னன்னா, இவ்வளவு நாள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏசாமி நம்ம நேச்சர் வச்சிருப்பாங்க பாத்துக்கிட்டீங்களா? சர்ச்சிலெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு ஆடு வச்சு அப்பா அம்மா பிள்ளைய தூக்கிட்டு இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? நம்ம இன்னும் 2000 வருஷமா என்ன சொல்லிட்டு இருக்கோம்? ஏசாமி குழந்தையா இருக்காருன்னே சொல்லிட்டு இருக்கோம். புரியுதா? அப்படி இருக்கக்கூடாது. இப்ப இன்னைக்கு சொல்றோம், ஒரு 5 வருஷம் கழிச்சு அப்போ போய் அந்த தாளாட்டு போடுவீங்களா? போட்டு போயிட்டு அதெல்லாம் பேசாம வந்து பிறந்து 2000 வருஷம் ஞாபகத்துக்காக நம்ம செலிப்ரேட் பண்றோம். ஆனா இனிமேல் ஆண்டவர் என்ன செய்ய போறாங்க? ஆச்சாரி ராஜாவா திரும்பி வர. சரியா? எப்படி வருவாங்க? சின்ன பிள்ளைங்க யாரு ஆச்சாரி ராஜாவா திரும்பி வர போவாங்க. என்னன்னா நம்ம பண்ண தப்புக்கெல்லாம் நியாயம் இருக்க முடியாது திரும்பி இருப்போம். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்? ஒழுக்கமா வாழணும் அப்படின்னு சொல்லி ஸ்கூலுக்கு போனாங்க சொன்னாங்க இல்லையா? அங்க போய் என்ன சொன்னாங்க? படிக்கிறதோட நண்பர்களுமே கற்றுக்கணும்னு சொன்னாங்க. அதுதான் முக்கியமான விஷயம். ஒழுக்கமான வாழ்க்கை வாழணும். அப்படி இருந்தாலும் ஆண்டவரோட வழியில தான் நம்ம அவரோட போக முடியும். அது ரொம்ப முக்கியமான காரியம். சீக்கிரமா வளர்க்கூடாது, அதுக்கு எல்லாரும் ரெடியா இருக்கணும். நம்ம கொண்டாடுறதோட மட்டும் இருக்கக்கூடாது. நம்ம எல்லாருக்கும் அந்த நல்ல செய்தியை சொல்லணும். சொல்லிட்டு அவர் இன்னைக்கு ராத்திரி வந்தாருன்னா என்ன செய்யுது? போயிட்டு நாளைக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. அவர் வந்தாருன்னா முடியுது. அதனால அதுக்கு எல்லாரும் ரெடியா இருக்கணும். சரியா? சரி, பார்ப்போம். சரி,
சரி, நீங்கெல்லாம் இங்க நம்ம விபிஎஸ் நடத்துவோம் தெரியுமா? இங்க விபிஎஸ் நடத்தும்போது யாரெல்லாம் இருக்கீங்க? அதான் சென்னையில இருந்து கூட்டு வந்து பண்ணுவோம்ல, விழுப்புரத்தா விழுப்புரத்துல வருவீங்க, இந்த இடத்துல இருந்து வருவாங்க, ஞாயிற்றுக்கிழமை வருவாங்க, எல்லாம் கைத்துல நான் மூஞ்சி கண்டுபிடிக்கிறது தெரியும். சரி, வசனம் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? ஞாபகம் இருக்குதா? சரி, ஞாபகம் ஒரு யாருக்காவது வசனம் ஞாபகம் இருக்கா? தெரியுமா? தெரியுமா? வசனம் தெரியாதா? சரி, இந்த குட்டி பாப்பா ஏதோ ஒரு வசனத்தை கற்றுட்டு வந்துருக்கானா, அது உங்க மனசுல எல்லாருக்கும் சொல்லணுமா? சரி, இந்த குட்டி பாப்பாவை ஒரு சொல்ல வைக்கலாமா? சொல்லமா வேணவா? வீடு போயிட்டு தான் போகணும். ஞானத்தின் ஆரம்பம். கடவுளுக்கு நம்ம பயந்தா, கடவுளுக்கு நம்ம பயந்தா நம்மளுக்கு என்ன கிடைக்குமா? ஞானத்தின் ஆரம்பமா, ஞானம் உண்டாகுமா? சின்ன பண்ண யாரும் சொல்லுவீங்களா? வசனம் படிச்சிருக்கீங்களா? எஸ், கமன் கமன் கமன். இந்த குட்டி பாப்பா கூட வசனம் சொல்ல போறாங்க. ரைட் 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 திருப்பதி ரைட். இந்த தங்கச்சி வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்களா? சரி, இன்னைக்கு உங்களுக்கு என்ன வசனம்? ஒரே முறை ஃபர்ஸ்ட் வேர்ட். ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் விடாமலும் பரியாசக்காரர் உட்காரும் கடலில் உட்காராமலும். என்னவா? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும். துன்மார்க்கருடைய ஆலோசனை தெரியுமா? கெட்டது யோசித்து கற்றுக் கொடுக்குறது. அவன் இல்லாத நேரத்துல அவன் பேக்ல இருக்குது, அவங்க வீட்டுல யாரு இல்ல பாரு, போயிட்டு எடுத்துட்டு வந்து இங்க கேட்கணும். இந்த மாதிரி யாராவது பேசிட்டு இருக்கா? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில நிற்க கூடாது. பாவிகள் சொன்ன யாரு? பாவிகள் சொன்ன யாரு? கெட்டவங்க பேப்பர் அவங்களுக்கு பேப்பர் பேசுறா, கெட்டவங்க தான் பாவிங்க. அதுதான் சொல்லுது. துன்மார்க்கருடைய ஆலோசனை கெட்டதா சொல்லி கொடுக்குறாங்க பாரு, அந்த ஆலோசனை நீ கேட்க கூடாது. பாவிகள் கெட்டது செய்யறவங்களுடைய வழியில போகக்கூடாது. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில இல்லாமலும் பரியாசக்காரர் எப்பவுமே கேலி பண்ணி சிரிக்கிறது. அவன் பாரு அப்படி இருக்கிறான், இவன் பாரு அப்படி இருக்கிறான். அப்படிப்பட்ட காரியத்தை நம்ம செய்யணுமா செய்யக்கூடாதா? செய்யணுமா? செய்யக்கூடாது. சரி, இப்ப நம்ம ஒரு டான்ஸ் பார்க்கலாமா? அக்கா அந்த டான்ஸ் பண்ண வந்துக்கிறாரு. சரி,
அவங்களை நம்ம கை தட்டி எல்லாம் கூப்பிடலாமா? எல்லாரும் clap பண்ணுங்க. கொடுங்க அங்கிள் கை வலி. டான்ஸ் நல்லா இருக்கு இன்னும். நீங்க சொல்றதை வச்சு தான் முடிக்கணுமா முடிக்க கூடாதா? சீக்கிரம் முடிச்சிடுமா? ஐயோ அந்த பார்க்க முடியும் தெரியல லாஸ்ட் தெரியும். Thank you.
ஹalleluya ஹalleluya. சரி, இன்னொரு அண்ணாவும் எனக்கும் வசனம் தெரியும் நானும் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு முக்கிய வசனம் சொல்ல வைக்கலாமா? சரி, அவருக்கு ஒரு முறை கை கட்டுவாங்க. நான் கட்டளையின் அடிப்படையில் தோட்டம் நம்பியிருக்கிறேன். அவரை உங்கள் வேலைமொழி கணிக்கும் காலத்தில் கொண்டு வெற்றி கற்பித்தார். அவருடைய தம்முடைய சிறகில் அழிவெண்ணை மூடி அவர் சட்டத்திலே அடைக்கலம் கூறுவார். அவருடைய சட்டம் எனக்கு பரிசு கேடகம் ஆகும். இரவில் உண்டாகும் பயத்திற்கும் படலில் பறக்கும் நம்பிக்கும் இரவில் நடந்தாலும் பள்ளி நைக்கும் பஜாரத்தில் தாளாக்கும் தகவலுக்கும் நீ பயப்படாதீர்கள். என் பக்கத்தில் 1000 பேரும் என் அழகு போருக்கு 10,000 பேரும் இருந்தாலும் அதை அறியாது. என் கண்களில் மாத்திரமே அதை பார்த்து பின்பார்க்கும் அதன் பலனை காண்பாய். அவன் ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கணும். பாருங்க, குழந்தைக்கு பேர் வைக்கணும். இங்க பாருங்க, இங்க கேளுங்க, இங்க பாருங்களா, இங்க பார்க்கணும். இவங்க என்னுடைய மிஸ்ஸஸ், இவர் என்னுடைய குழந்தை. இந்த மத்தியில நாங்க என் குழந்தைக்கு பேர் வைக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டு மழை வந்தாலும் பரவாயில்லை, நாங்க மழை மேல கொண்டு போய் என் குழந்தைக்கு பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு இயேசு சாமி கிட்ட நாங்கள் ப்ரேயர் பண்ணோம். இன்னைக்கு என்ற நேரத்துல மழையை கொஞ்சம் நிறுத்தி வச்சிருக்கிறார். அதுக்காக கருத்துக்கு நான் நன்றி சொல்றேன். இந்த வேலையில எங்க குழந்தைக்கு பேர் வைக்க முடியாது. நான் செட்டிங்கெல்லாம் இந்த நேரத்துல பெங்களூர் பகுதியில் வந்திருக்கிற அன்பான கிருஷ்ணன் ஐயாவை முன்பாக அழைக்கிறேன். அந்த பிள்ளைக்காக ஜெபிக்க போறாங்க. என்னுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய கரம் கடந்து வரும்படியாகவும் நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல பெண்ணையும் கட்டளையிட்டு எதிர்காலத்தை கர்த்தர் பிள்ளைக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுக்கும்படியாகவும் தேவனுடைய தோட்டத்தில் ஓடக்கூடிய மான்காலையை கட்டளையிட்டு கர்த்தருடைய கரம் பிள்ளையுடைய வாழ்க்கையை ஆளுகை செய்யும்படியாக ஒப்புழைத்து அங்கே தெரிவிக்கணும். ஒரு ஒளியாக பிள்ளைங்களுக்கு பயன்படுத்துவாங்க. யாருக்கும் தெரியாது. அந்த பிள்ளைகள் ஒரு வருடங்களில் பார்த்தோம், எடுத்து தெரியும். அது ஒவ்வொரு நாளும் ஒரு சாட்சியம் தேவைப்படுது கேட்கும். இந்த பிள்ளைகளை தெரிஞ்சுக்கிட்டாங்க நன்றி என்று சொல்ல முடியாது. கிருபை ஒரு நல்ல தந்தையே, அன்பான பிள்ளையை கர்த்தருடைய பரிசுத்த கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இந்த குடும்பத்திலே இந்த பிள்ளையை கொடுப்பதற்கு கர்த்தருக்கு ஒரு நோக்கம் இருந்தது, கர்த்தருக்கு ஒரு திட்டம் இருந்தது, கர்த்தருக்கு ஒரு திட்டம் இருந்தது. அந்த திட்டம் அந்த திட்டம் இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையிலே பரிபூர்ணமாய் நிறைவேற்றப்படுவதாக என்று தெரிவிக்கிறோம். தந்தையே, ஒரு காலத்திலே சவுல் கர்த்தருடைய பிள்ளைகள் குரலமாய் புறப்பட்டு ஓடிக்கொண்டிருந்தார். ஆனாலும் வேலை வந்தபோது கர்த்தர் அவரை சந்தித்து பவுலாக மாற்றினீர் என்று வேத வசனம் சொல்கிறது.
பேதுரு நினைத்திருந்தார் அவருடைய வாழ்க்கை முடிவு அது மீன்பிடி தொழிலாக இருக்கும் என்று. ஆனாலும் வேலை வந்த பொழுது கர்த்தர் அந்த பேதுருவை பார்த்து சொன்னீர், மீன்களை அல்ல மனுஷனை பிடிக்கிறவனாக மாற்றுவேன் என்று சொன்னீர். தந்தையே, இதோ வேலையாட்கள் குறைவாய் வைக்கப்பட்டிருக்கிற காலகட்டத்திலே உம்முடைய திரு சமூகத்திலே நாங்கள் கடந்து வருகிறோம். கர்த்தருடைய கரம் இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையை பரிபூர்ணமாய் ஆளுகை செய்யட்டும்னு செபிக்கிறோம். கண்ணின் கண்மணி போல கர்த்தர் பாதுகாத்து பிள்ளைக்கு வேண்டிய ஞானம், விவேகம், ஆரோக்கியம் இவைகளை கட்டளையிட்டு ஒவ்வொரு ஆண்டுகளிலும் உங்களுடைய கிருபையை விளங்க பண்ணி கண்ணிகளுக்கும் விக்னங்களுக்கும் விலக்கி பிள்ளைக்கு தீர்க்காயுசை கர்த்தர் கட்டளையிடுவீராக என்று ஜெபிக்கிறோம். ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் இந்த பிள்ளை வளர்ந்து பெருக கர்த்தர் உதவி செய்வீராக என்று ஜெபிக்கிறோம். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை கர்த்தருடைய சமூகத்தில் பெற்றுக் கொண்டது போல இந்த பிள்ளையும் நல்ல பங்கை கர்த்தருடைய சமூகத்தில் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக என்று ஜெபிக்கிறோம். யோசுவா தேவ சமூகத்தை விட்டு பிரியாமல் தரித்திருந்தது போல இந்த பிள்ளையும் தேவ சமூகத்திலே தரித்திருக்க கர்த்தருடைய அபிஷேகம் பிள்ளையுடைய வாழ்க்கையை ஆளுகை செய்யட்டும் என்று ஜெபிக்கிறோம். தாவீதை கர்த்தாவே உடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக கர்த்தர் பார்த்தது போல இந்த பிள்ளையும் கர்த்தர் உம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக மாற்றுவீராக என்று ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளையுடைய எதிர்காலத்துக்கு விரோதமாய் பிள்ளைக்கு மேல் தேவனாகிய கர்த்தர் வைத்திருக்கிற திட்டத்துக்கு விரோதமாக பொல்லாங்கன் வைத்திருக்கிற கண்ணிகள், பொல்லாங்கன் வைத்திருக்கிற கட்டுகள் பரலோக பிதாவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உடைக்கப்படுவதாக என்று ஜெபிக்கிறோம். பிள்ளையுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் முத்திரை செய்யப்படுவதாக என்று ஜெபிக்கிறோம். நல்ல கல்வியை கொடும், நல்ல எதிர்காலத்தை கொடும், கால்கள் மாற்கால்களாய் மாறட்டும், நாவுகள் கத்தரிகள் எழும்பட்டும், சிந்தை மண்டலம் கத்தரிகள் எழும்பட்டும், கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியாக கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்தர் இந்த குடும்பத்தில் கொடுக்க இந்த பிள்ளைக்கு பவுல் யாபேஸ் என்று பிதா, குமாரன், பசுத்தாவி நாமத்தால் ஊழியக்காரர்களாய் இணைந்து நாமத்தை தரித்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல தந்தையே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் ஒரு கரங்களை தட்டுங்க. முடிச்சிடலாமா? முடிச்சிடலாம். சரி, முடிச்சிட்டோம்னா ஒரு அக்கா வசனம் சொல்லுவாங்க, அது மட்டும் நம்ம கேட்டுடலாமா? ஜனங்கள் கொந்தளித்து பெருகினாலும் அது பெருகினாலும் பருவங்களாக நிலைமை பயன்படுத்த சைலண்டா இருக்க முடிச்சுட்டு அவ்வளவுதான். அவ்வளவுதான். ஐயா நம்மளுக்கு ப்ரேயர் பண்ணி முடிச்சுடுவாரு. முடிச்சுட்டு நீங்க வீட்டுக்கு போகலாம், நாங்க வீட்டுக்கு போகலாம். அவ்வளவுதான், ஒன்றும் கிடையாது.
நீங்கள் வந்திருக்கிற விருப்பமான காரணம் பிள்ளைகள் பிள்ளைகள் சரி அப்படியே வலது கை எடுத்துருக்குங்க. எல்லாரும் மறந்துருக்கீங்களா? வலது கை ரைட் ஹேண்ட். சரி அப்படியே உங்க இருதயத்துல வலது கை வைங்க. இது அங்கு வச்சிருக்கிற இருதயத்துல வலது கை வைங்க. வச்சீங்களா? அப்படியே கண்களை மூடுங்க. ஒருத்தர் கண்களை திறக்கக்கூடாது. சரியா? கண்ணு திறக்கக்கூடாது. எல்லா கண்களும் எல்லாரும் கண்களை மூடுங்க. ஒருத்தர் பேசக்கூடாது. அக்கா அம்மா ஒருத்தர் பேசக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் கண்களை மூடுங்க. பிள்ளைகள் கண்கள் திறக்கக்கூடாது. ஒருத்தரும் பேசக்கூடாது. பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியாத பெற்றோர்களை ஆசீர்வதிக்க முடியாத பிள்ளைகளுடைய கல்வி பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதால் இந்த இடத்தில் அமர்ந்திருக்கிற பிள்ளைகளுடைய கால்கள் மான் கால்களாக மாற்றப்படும். மான் கால்களாக மாற்றப்படும். மான் கால்களாக மாற்றப்படும். கிராமங்கள் தோறும் சுதேச ஊழியர்களாகவும் தெருக்கள் தோறும் சுதேச ஊழியர்களாகவும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் முன்வைத்த பிள்ளைகளை முத்திரையிடட்டும். அறுவடை முதலில் ஆட்களும் குறைவு. அறுவடைக்கு ஆட்களை அனுப்பும்படியாக எஜமானை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறது. பிலிப்புக்கு கொடுத்த 4 குமாரத்திகளையும் தீர்க்க தரிசிகளாக வைத்திருந்தீர்களே. சில பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்ட ஒரு இடைவெளி என்று சொல்கிறேன். இந்த பிள்ளைகளுடைய நாமங்கள் ஜீவ புத்தகத்தில் எழுதப்படத்தோடு ஊழியர்களாக நாங்கள் சரிந்து பேசுகிறோம். லட்சக்கணக்கான ஜனங்களுக்காக மோசே சொன்னார், நாங்கள் சரிந்து பேசினோம். ஒரு கண்களில் வெளிச்சம் உண்டாகும், இவர்கள் இருதயத்திலே வெளிச்சம் உண்டாகும், இவர்கள் சிந்தையிலே வெளிச்சம் உண்டாகும். அப்பா, 5ஆம் வகுப்பு 8ஆவது வகுப்பு 10ஆவது வகுப்பு என்று கல்வியை நிறுத்தாத படித்து இந்த பிள்ளைகள் கல்லூரிகளில் பிரவேசிக்க வேண்டுமே, நல்ல பணிகளை கடந்து வர வேண்டுமே, தேசத்தின் உயர்ந்த ஸ்தானங்களில் இந்த பிள்ளைகள் அமர்த்தப்பட வேண்டுமே. இந்த பிள்ளைகளுடைய ஆயுசுக்காக செதுக்கிறப்பா, நல்ல ஆரோக்கியத்தை கற்றுவிடுங்க, ஆயுசு நாட்களை பெருக பண்ணுங்க. பெற்றோரோடு ஒரு கடன் தங்கி இருக்கட்டும், வாழ்வாதாரங்களை கற்று ஆசீர்வதிப்பீராக. இந்த பிள்ளைகள் அன்றாடம் பள்ளிக்கூடங்களுக்கு செல்லும் போதும் தங்கியிருக்கும் போதும் கற்றுடைய தரங்களை சூழ்ந்து கொள்ளத்தில் சொல்கிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கப்பா. கலந்து கொண்ட தாய்மார்களுக்காக, சகோதரர்களுக்காக, அன்பான தந்தைமார்களுக்காக செல்கிறோம். கட்டாவே வியாதியோடு இருப்பார்களானால்
இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வியாதியுடைய விடுதலையை கொடுக்கட்டும். பக்கத்துக்கு வரீங்களா? ஆரோக்கியத்தை கத்தர் கட்டளையிடும். ஈதியாகிய உள்ளத்தை திறந்த கத்தருடைய கரம் இந்த உள்ளங்களுடைய இருதயங்களை இந்த ஜனங்களுடைய இருதயங்களை திறக்கட்டும் செல்கிறோம். உங்கள் கருத்தில் ஒப்புகிறோம். திறந்த வாசலை முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொன்ன அந்த கர்த்தருடைய கரம் இந்த தேசத்திலே ராஜரீகமாய் வெளிப்படுவதாக என்று ஜெபிக்கிறோம். வெளிப்படுவதாக என்று ஜெபிக்கிறோம். 2024 ஆண்டிலே இதோ கையளவு மேகம் பெருமழையாய் எழுந்தது போல இந்த கையளவு மேகத்தை பெருமழையாய் கர்த்தர் கொண்டு வருவீராக என்று ஜெபிக்கிறோம். கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் வடக்கிலும் இடம் கொண்டு பெருகத்தக்கதாக கர்த்தருடைய அபிஷேகம் வெளிப்படத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக்கொள்கிறோம். பிள்ளைகள் கல்வி எதிர்கால ஆசீர்வதிக்கப்பட்டது. அப்பா இந்த குடிமையை முழு பொறுப்பேற்ற பிள்ளைகளோடு ஊழியர்களோடு கர்த்தருடைய கரம் தங்கி இருக்கணும். பிரயாசப்படுகிற உங்களுடைய தாசனோடும் குடும்பத்தோடும் பிரயாசங்களோடு கர்த்தருடைய கரம் தங்கி இருக்கட்டும். இந்த குடிமையை முன்னிட்டு நேசித்து ஜெபித்தவர்கள், கொடுத்தவர்கள், உதவிந்து உழைத்தவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்கள். இந்த இடத்தை வழங்கின அப்பா அன்பான தலைவருக்காக ஜெபிக்கிறோம். குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். இந்த இடத்துல நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சுய உதவி குழுக்களை சார்ந்த பணிகளுக்காக ஜெபிக்கிறோம். பொறுப்பாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் கடாட்சிப்பீராக, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, இந்த நேரத்திலே பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் தேசத்தையும் வாழ்த்தி இப்போ யாரும் செய்ய போறீங்க? பக்கத்துல இருக்கவங்களுக்கு கையை பிடிச்சி கஷ்டம் ஒரு வார்த்தை மட்டும் சொல்ல போறீங்க. சொல்றீங்களா? இப்படி கையை பிடிங்க. பக்கத்துல கையை இப்ப சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். சத்தமே கேட்கலையே. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். பாட்டு நல்லா இருந்துச்சா? எல்லாரும் ஜோர் ஒரு முறை கை தட்டலாம். ஐயா எங்க தெரியுமா? ஐயா சேலத்திலிருந்து உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்க ஆமா சேலத்திலிருந்து வந்திருக்கிற ஐயாவை நம்ம ஒரு மரியாதை செலுத்துமா? ஒரு சின்னதா ஒரு சால்வு போட்டு ஐயாவை மரியாதை செலுத்தி இன்னும் அநேக இடங்களில ஐயாவை கொண்டு இந்த மாதிரி கூட்டங்கள் நிறைய சிறு பிள்ளைகள் பெரிய கூட்டங்களால ஆண்டவர் நடத்தணும். சரியா? இவரை மரியாதை செலுத்தணும். அந்த ஜெயிக்குமார் வந்து நம்ம ஐயா எங்க வந்தாரு? சேலத்திலிருந்து உங்களை பார்க்க வந்த ஐயாவுக்கு ஒரு சின்னதா ஒரு சால்வு போட்டு ஐயாவை நம்ம மறுத்து செலுத்தி கைப்பற்றணும்னா எல்லாரும் ஜோரா கைப்பற்றணும். சரி 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 சரி. இந்த அக்கள் எங்க வந்துக்கிறார் தெரியுமா? பெங்களூர்ல இருந்து 1 வருஷமா ட்ரை பண்றாரு உங்களை வந்து பார்க்கணும். அன்னைக்கு பிடிச்ச ட்ரெயின்
3 வருஷம் ஆச்சு. ஜனவரி 9 இன்னைக்கு தான் வந்துக்கிறார். ரொம்ப நாளா ட்ரை பண்ணாரு, வரணும் 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 பார்த்தாரு. ரொம்ப போராட்டம், அதனால வரவே முடியல. அடுத்த மாசம் வர அப்படி சொல்லியே கடைசியா இந்த டிசம்பர் மாதம் உங்களெல்லாம் காண வந்திருக்கிற அண்ணா வந்து அங்கிருக்கு அதே மாதிரி ஒரு நம்ம ஒரு சின்னதா ஒரு சால்வை கொட்டி மரியாதை செலுத்துமா. நம்ம மத்தியில் இருக்கிற லாரன்ஸ் பிரதர் Hallelujah. 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 கை கொண்டு வந்தவங்கெல்லாம் கை தூக்குங்க. எல்லாம் பாக்குறதுக்கு அப்படி சொன்ன மாதிரி ஒரு வருஷம் இல்ல, அதிக நாள் காத்துருக்கேன். ஆனா நீ பார்த்து ரொம்ப சந்தோஷம் இருக்கு. கண்டிப்பா அடுத்த முறை வீடு பெரிய ஒரு சந்திப்புல சந்திக்கிறேன். சரி, இன்னொரு பிரதர் நம்மளை பார்க்க வந்திருக்காரு. சின்னதா அவரே நம்ம வரவேற்குமா? கை தட்டி பார்த்திபன் பிரதர். பார்த்திபன் வந்து நம்ம மத்தியில் வந்திருக்கிறாரு. எல்லாம் பார்க்க இவரையும் நம்ம உங்களை பார்க்க வந்திருக்கிறார். எங்க இருந்து? வேலூர்ல இருந்து உங்களை பார்க்க வந்திருக்கிறார். நம்ம பார்த்திபன் சின்னதா ஒரு சால்வை போட்டு நம்ம மரியாதை செலுத்துவோமா? நம்ம முத்தான வந்து சால்வை போடுறோம். அந்த முத்தானுக்கு ஒரு கை தட்டுங்களா? அவர் போட்டு நான் பட்டு அந்த 2 பேருக்கு பண்ற மாதிரி தான் இருக்கிறேன். அவர் போட்ட மாதிரியே இருக்கிறேன். சரி, நம்ம அங்கல் போற எல்லாரும் ஒரு கேட்க சரி. இன்னொரு விஷயம் தெரியுமா? நீங்க போன்ல பார்க்க முடியும் உங்களால தெரியுமா? இந்த ப்ரோக்ராம் யூடியூப்ல பார்க்கலாம், போன்ல பார்க்கலாம். சரி, அந்த போன்ல யூடியூப்ல போடுற ஒரு ஐயா வந்திருக்கிறார். அவரை நம்ம வரவேற்கலாமா? பெங்களூர்ல இருந்து வந்திருக்கிற நம்ம மத்தியில ஜஸ்டின் ஐயா வருவார். கைத்தட்டுங்க ஐயா. வீடியோ
ஐயாவுக்கு சிறுபிள்ளைன்னா ரொம்ப பிடிக்கும். 400 குழந்தைங்க 500 குழந்தைங்க இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம் பண்ணிருக்காரு. ஐயா ஒரு டிவி சேனல் வச்சிருக்காரு. ஒரு வருஷம் ப்ரோக்ராம் நாங்க பண்ணோம், அது யூடியூப்ல போட்டுருக்காங்க. இந்த ப்ரோக்ராம் கூட கர்த்தருக்கு சித்தமானா நீங்க எல்லாரும் கீழே போகும்போது இந்த ப்ரோக்ராம் உங்க பூஜையெல்லாம் பார்த்து உங்க சொந்தக்காரங்க பந்தக்காரங்க எல்லாருக்கும் சொல்லலாம். ஐயாவுக்காக ஒரே முறை நம்ம எல்லாரும் என்ன பண்ணலாம்? அப்படியே ஐயா வந்து நம்மளுக்காக ஒரு சின்னதா ஒரு மெசேஜ் தர போறாரு. சரிங்களா? எல்லாரும் ரொம்ப அன்பா கேட்கலாம். சரிங்களா? சரி, என்ன சார் நீங்க சார் சொல்றீங்க? சரி, இப்போ டிசம்பர் மாசம் வந்தா ஸ்கூல்ல லீவ் விடுவாங்களா? சரி, 10 நாள் என்ன பண்ணுங்க? ஜாலியா சுத்தியா? வெரி குட். சரி, ஜாலியா சுற்றுறதுக்கு லீவ் விடுறாங்கல்ல, எதுக்காக லீவ் விடுறாங்க தெரியுமா? கிறிஸ்மஸ் லீவ் விடுறாங்க. வெரி குட். யார் சொன்னாங்க? வெரி குட். நல்லா படிக்கிற சொல்லிட்டா. சரி, கிறிஸ்மஸ் எதுக்காக தெரியுமா? ஏசுவாமின்னு ஒருத்தர் பிறந்தார். சரியா? இப்பதான் நம்ம வீட்டில் ஒரு குட்டி போக பிறந்தா என்ன சொல்றோம்? ஃபோன் பண்ணி சொல்லுவோமா? எங்க வீட்டுல ஒரு பாப்பா பிறந்திருக்கு, ஆஸ்பத்திரிக்கு வரீங்களா, வீட்டுக்கு வந்து பாக்குறீங்களான்னு சொல்றோமா? இப்போ கிறிஸ்துமஸ்க்கு என்ன கட்டுவாங்க? ஸ்டார் கட்டுவாங்களா? அது ஏன் கட்டுறாங்கன்னு தெரியுமா? அந்த காலத்துல என்ன செய்வாங்கன்னா, இந்த ஊர்ல பேசாமி பறக்க போனா அடையாளத்துக்கு என்ன நடந்துச்சா, அந்த ஸ்டார் வந்து அவங்க வழி காட்டி கூட்டு போச்சான். இப்ப நமக்கு பஸ் இருக்குல்ல, ரோடு இருக்குல்ல, அப்ப அந்த காலத்துல பஸ் கிடையாது. இப்போ பஸ்ஸுக்கெல்லாம் எப்படி போறது? நடந்து போவோம். அப்படியே வழி காட்டி கூட்டு போச்சு. ஸ்டார் பார்த்து யாரோட போய் வீட்டு நமக்கு காசு வேணும், யாராவது வரணும், இல்ல அப்பா பைக்ல கொண்டு போகணும். அப்ப அந்த வசதிலாம் கிடையாது. சரியா? அதனாலதான் ஸ்டார் கொண்டு போனதுக்காக தான் அந்த ஸ்டாரை ஞாபகார்த்தமா நம்ம கிறிஸ்துமஸ் வைக்கிறோம். கிறிஸ்துமஸ் எதுக்காக? யாரு பிறந்தாங்க? இயேசுப்பா பிறந்தார். சரி, அது எல்லாரும் தெரிஞ்சு. அவர் எதுக்காக பிறந்தார் அப்படின்னா, இப்ப நம்ம சேட்டை பண்றோம் ஸ்கூல்ல சேட்டை பண்ண என்ன செய்வாங்க? மிஸ் அடி நல்லா போன்றாங்க. எப்படி அடிப்பாங்க? கையில் அடிப்பாங்களா, கையில் அடிப்பாங்க? கையில் அடிப்பாங்களா? சரி, அப்ப நம்ம தான் சேட்டை பண்ணும்போது நம்ம அடிப்பாங்கல்ல, அப்ப அந்த மாதிரி நம்ம தப்பு பண்ணா சரி, அப்படி நம்மளால தப்பு பண்ணா நரகத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி நம்மளை காப்பாற்றுறதுக்காக பேசாம செலிப்ரேட் பண்றதுக்காக நம்ம என்ன செய்வோம்? கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம். புரியுதா? புது சட்டை வாங்குறது, வெடி போடுறது இதெல்லாம் எக்ஸ்ட்ரா, அதுக்காக பண்டிகை கிடையாது. புரியுதா? இப்ப சரி, இந்த கிறிஸ்துமஸ் லீவ்ல யாரெல்லாம் ஊர் சுற்றுவீங்க? கொஞ்சம் கூட போய் சொல்லாதீங்க. யாரெல்லாம் ஊர் சுற்றுவீங்க? அம்மா வீட்டுல கத்திட்டே இருப்பாங்களா? யாராச்சும் வீட்டுக்கு வா சரி அடங்காம சுற்றுவீங்கல்ல, என்ன பண்ணுவீங்க? ஃப்ரெண்ட் வீட்டுல போய் நல்லா சாப்பிடுவீங்களா? தூங்குவீங்களா?
அப்புறம் ஜாலியா விளையாடுங்க. சரியா? அதுதான் அந்த சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கறது தான் ஏசாமி உலகத்துல பிறந்தார். அதுதான் முக்கியமான விஷயம். அதை கொண்டாடுறதுக்கு தான் நம்ம இந்த கிறிஸ்துமஸ் செலிப்ரேட் பண்றோம். இன்னொன்று என்னன்னா, இவ்வளவு நாள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏசாமி நம்ம மேஞ்சல் வச்சிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா? சர்ச்சில் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு ஆடு வச்சு அப்பா அம்மா பிள்ளை தூக்கி இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க பார்த்துருக்கீங்களா? நம்ம இன்னும் 2000 வருஷம் என்ன சொல்லிட்டு இருக்கோம்? ஏசாமி குழந்தையா இருக்காருன்னே சொல்லிட்டு இருக்கோம். புரியுதா? அப்படி இருக்கக்கூடாது. இப்ப என்ன சொல்றோம்? ஒரு 5 வருஷம் அப்போ போய் அந்த தாளாட்ட மாட்டீங்களா? மாட்டீங்களா? பிள்ளைகளை போட்டு போய் தூங்கு. அதெல்லாம் ஏசாமி வந்து பிறந்து 2000 வருஷம் ஞாபகத்துக்காக நம்ம செலிப்ரேட் பண்றோம். ஆனா இனிமேல் ஆண்டவர் என்ன செய்ய போறாங்க? ராஜாவி ராஜாவா திரும்பி வர. சரியா? எப்படி வருவாங்க? சின்ன பிள்ளையா ராஜாவி ராஜாவாய் திரும்பி வர போவாங்க. என்னன்னா நம்ம பண்ண தப்புக்கெல்லாம் நியாயம் முடியாது திரும்பி இருப்போம். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்? ஒழுக்கமா வாழணும் அப்படின்னு சொல்லி ஸ்கூலுக்கு போனாங்க சொன்னாங்க இல்லையா? அங்க போய் என்ன சொன்னாங்க? படிக்கிறவங்க நண்பர்கள் பற்றி கற்றுக்கணும்னு சொன்னாங்க. அதுதான் முக்கியமான விஷயம். ஒழுக்கமான வாழ்க்கை வாழணும். அப்படி இருந்தாலும் ஆண்டவரோட வழியில தான் நம்ம அவரோட போக முடியும். அது ரொம்ப முக்கியமான காரியம். சீக்கிரமா வரக்கூடாது. அதுக்கு எல்லாரும் ரெடியா இருக்கணும். நம்ம கொண்டாடுறதோட மட்டும் நிறுத்திடக்கூடாது. நம்ம எல்லாருக்கும் அந்த நல்ல செய்தியை சொல்லணும். சொல்லிட்டு அவர் இன்னைக்கு ராத்திரி வந்தாருன்னா என்ன செய்யுது? போயிட்டு நாளைக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. அவர் வந்தாருன்னா முடியுது. அதனால அதுக்கு எல்லாரும் ரெடியா இருக்கும். சரியா? தேவரத்த ரட்சிப்பை கண்டுகொள்ள கர்த்தர் உதவி செய்வதற்கு ஒப்பு கொடுத்து இப்போது யாரும் செய்ய போறீங்க? பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கையை பிடிச்சி கஷ்டம் வந்து ஒரு வார்த்தை மட்டும் சொல்ல போறீங்க. சொல்றீங்களா? இப்படி கையை பிடிங்க. பக்கத்தில் கையை இப்ப சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். சத்தமே கேட்கலையே. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். பாட்டு நல்லா இருந்துச்சா? எல்லாரும் ஜோர் ஒரு முறை கை தட்டலாம். ஐயா என்ன தெரியுமா? ஐயா சேலத்திலிருந்து உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். எங்க? ஆமா, சேலத்திலிருந்து வந்திருக்கிற ஐயாவை நம்ம ஒரு மரியாதை செலுத்துவோமா? ஒரு சின்னதா ஒரு சால்வை போட்டு ஐயாவை மரியாதை செலுத்தி இன்னும் அநேக இடங்களில ஐயாவை கொண்டு இந்த மாதிரி கூட்டங்கள் நிறைய சிறு பிள்ளைகள் பெரிய கூட்டங்களால ஆண்டவர் நடத்தணும். சரியா? இவரை நம்ம மரியாதை செலுத்தணும். அந்த ஜெயிக்குவர வந்து நம்ம ஐயா எங்க பார்த்தாரு? சேலத்திலிருந்து உங்களை பார்க்க வந்த ஐயாவுக்கு ஒரு சின்னதா ஒரு சால்வை போட்டு ஐயாவை நம்ம மரியாதை செலுத்தி கை கட்டணும். எல்லாரும் ஜோர கை கட்டணும்.
சரி, இந்த அங்கிள் எங்க இருந்து வந்திருக்கிறார் தெரியுமா? பெங்களூர்ல இருந்து 1 வருஷமா ட்ரை பண்றாரு உங்களை வந்து பார்க்கணும். அன்னைக்கு முடிச்ச ட்ரெயின் 1 வருஷம் ஆச்சு. ஜனவரி 9 இன்னைக்குதான் வந்துக்கிறார். ரொம்ப நாளா ட்ரை பண்ணாரு, வரணும் 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 பார்த்தாரு. ரொம்ப போராட்டம், அதனால வரவே முடியல. அடுத்த மாசம் வர அப்படி சொல்லியே இந்த டிசம்பர் மாதம் உங்களெல்லாம் காண வந்திருக்கிற அண்ணா வந்து அங்கிளுக்கு அதே மாதிரி நம்ம ஒரு சின்னதா ஒரு சால்வை கொட்டி மரியாதை செலுத்துவோமா? நம்ம மத்தியில் இருக்கிற லாரன்ஸ் பிரதர் Hallelujah. 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 கை கொண்டு வந்தவங்க கை தூக்குங்க. எல்லாம் பாக்குறதுக்கு அப்படி சொன்ன மாதிரி 1 வருஷம் இல்ல, 4 காத்துருக்கேன். ஆனா நீ பார்த்து ரொம்ப சந்தோஷம் இருக்கு. கண்டிப்பா அடுத்த முறை மீண்டும் பெரிய ஒரு சந்திப்புல சந்திக்கிறேன். சரி, இன்னொரு பிரதர் நம்மள பார்க்க வந்திருக்காரு. சின்னதா அவரே நம்ம வரவேற்றுமா? கை தட்டி பார்த்திபன் பிரதர். பார்த்திபன் நம்ம மத்தியில் வந்திருக்கிறாரு. இவரையும் நம்ம உங்களை பார்க்க வந்திருக்கிறார். எங்க இருந்து? வேலூர்ல இருந்து உங்களை பார்க்க வந்திருக்கிறார். நம்ம பார்த்திபனுக்கு சின்னதா ஒரு சால்வை போட்டு நம்ம மரியாதை செலுத்துவோமா? நம்ம முத்தான வந்து சால்வை போடுறோம். அந்த முத்தானுக்கு ஒரு கை தட்டுங்களா? ஏன் தெரியுமா? அவர் போட்டு நான் பட்டு, அந்த 2 பேர் எப்படியும் மோட்டர் போட்டு மாதிரியே இருக்கிறோம். நான் பட்டு மாதிரி தான் இருக்கிறேன். அவர் மோட்டர் மாதிரியே இருக்கிறேன். சரி, நம்ம அங்கிள் கூட எல்லாரும் ஒரு கேட்கணும். சரி, இன்னொரு விஷயம் தெரியுமா? நீங்க போன்ல பார்க்க முடியும் உங்களால தெரியுமா? இந்த ப்ரோக்ராம் யூடியூப்ல பார்க்கலாம், போன்ல பார்க்கலாம். சரி, அந்த போன்ல யூடியூப்ல போடுற ஒரு ஐயா வந்திருக்கிறார். அவரை நம்ம வரவேற்கலாமா? பெங்களூர்ல இருந்து வந்திருக்கிற நம்ம மத்தியில ஜஸ்டின் ஐயா வருவார். கை தட்டுங்க ஐயா.
இங்க பாரு. ஐயாவுக்கு திருப்பிள்ளைன்னா ரொம்ப பிடிக்கும். 400 குழந்தைங்க 500 குழந்தைங்க இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம் பண்ணிருக்காரு. ஐயா ஒரு டிவி சேனல் வச்சிருக்காரு. ஒரு வருஷம் ப்ரோக்ராம் நாங்க பண்ணோம். அது யூடியூப்ல போட்டுருக்காங்க. இந்த ப்ரோக்ராம் கூட கர்த்தருக்கு சித்தமானா நீங்க எல்லாரும் கீழே போகும்போது இந்த ப்ரோக்ராம் உங்க பூஜையெல்லாம் பார்த்து உங்க சொந்தக்காரங்க பந்தக்காரங்க எல்லாருக்கும் சொல்லலாம். ஐயாவுக்காக ஒரே முறை நம்ம எல்லாரும் என்ன பண்ணலாம்? அப்படியே ஐயா வந்து நம்மளுக்காக ஒரு சின்னதா ஒரு மெசேஜ் தர போறாரு. சரிங்களா? எல்லாரும் ரொம்ப அன்பா கேட்கலாம். சரிங்களா? சரி, என்ன சார் நீங்க சார் சொல்றீங்க? சரி, இப்போ டிசம்பர் மாசம் வந்தா ஸ்கூல்ல லீவ் விடுவாங்களா? சரி, 10 நாள் என்ன பண்ணுங்க? ஜாலியா சுத்தியா? வெரி குட். சரி, ஜாலியா சுத்துறதுக்கு லீவ் விடுறாங்கல்ல, எதுக்காக லீவ் விடுறாங்கன்னு தெரியுமா? கிறிஸ்மஸ் லீவ் விடுறாங்க. வெரி குட். யார் சொன்னாங்க? வெரி குட். நல்லா படிக்கிற சொல்லிட்டா. சரி, கிறிஸ்மஸ் எதுக்காக தெரியுமா? ஏசுவாமின்னு ஒருத்தர் பிறந்தார். சரியா? இப்பதான் நம்ம வீட்டில் ஒரு குட்டி பாப்பா பிறந்தா என்ன சொல்றோம்? ஃபோன் பண்ணி சொல்லுவோமா? எங்க வீட்டுல ஒரு பாப்பா பிறந்திருக்கு, ஆஸ்பத்திரிக்கு வரீங்களா, வீட்டுக்கு வந்து பாக்குறீங்களான்னு சொல்றோமா? இப்போ கிறிஸ்துமஸ் என்ன கட்டுவாங்க? ஸ்டார் கட்டுவாங்களா? அது ஏன் கட்டுறாங்கன்னு தெரியுமா? அந்த காலத்துல என்ன செய்வாங்கன்னா, இந்த ஊர்ல பேசாமி பறக்க போனா அடையாளத்துக்கு என்ன நடந்துச்சா, அந்த ஸ்டார் வந்து அவங்க வழி காட்டி கூட்டு போச்சாங்க. இப்ப நமக்கு பஸ் இருக்குல்ல, ரோடு இருக்குல்ல, அப்ப அந்த காலத்துல பஸ் கிடையாது. இப்போ பஸ்ஸுல எப்படி போறது? நடந்து போவோம். அப்படியே வழி காட்டி கூட்டு போச்சு. ஸ்டார் பார்த்து யாரோட போய் நான் வழி போட்டு நமக்கு காசு வேணும், யாராவது வரணும், இல்ல அப்பா பைக்ல கொண்டு போனோம். அப்பா அந்த வசதிலாம் கிடையாது. சரியா? அதனாலதான் ஸ்டார் கொண்டு போனதுக்காக தான் அந்த ஸ்டாரை ஞாபகார்த்தமா நம்ம கிறிஸ்துமஸ் வைக்கிறோம். கிறிஸ்துமஸ் எதுக்காக? யாரு பிறந்தாங்க? ஏசப்பா பிறந்தார். சரி, அது எல்லாரும் தெரிஞ்சு. அவர் எதுக்காக பிறந்தார் அப்படின்னா, இப்ப நம்ம சேட்டை பண்றோம் ஸ்கூல்ல சேட்டை பண்ண என்ன செய்வாங்க? மிஸ் அடி நல்லா போனதுக்காக எப்படி அடிப்பாங்க? கையில் அடிப்பாங்க, கையில் அடிப்பாங்க, கையில் அடிப்பாங்களா? சரி, அப்ப நம்ம தான் சேட்டை பண்ணும்போது நம்ம அடிப்பாங்கல்ல, அப்ப அந்த மாதிரி நம்ம தப்பு பண்ணா சரி, அப்படி நம்மளால தப்பு பண்ணா நரகத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி நம்மளை காப்பாற்றுறதுக்காக பேசாம கொண்டாடுறோம்னா அது செலிப்ரேட் பண்றதுக்காக நம்ம என்ன செய்வோம்? கிறிஸ்துமஸை கொண்டாடுறோம். புரியுதா? புது சட்டை வாங்குறது, வெடி போடுறது இதெல்லாம் எக்ஸ்ட்ரா, அதுக்காக பண்டிகை கிடையாது. புரியுதா? இப்ப சொல்லிட்டு சரி, இந்த கிறிஸ்துமஸ் லீவ்ல யாரெல்லாம் ஊர் சுற்றுவீங்க? கொஞ்சம் கூட போய் சொல்லாதீங்க. யாரெல்லாம் ஊர் சுற்றுவீங்க? அம்மா வீட்டை கத்திக்கிட்டே இருப்பாங்களா? யாராச்சும் வீட்டுக்கு வா கேட்டு அடங்காம சுற்றுவீங்கல்ல, என்ன பண்ணுவீங்க? ஃப்ரெண்ட் வீட்டில் போய் சொல்லுங்க. நல்லா சாப்பிடுவீங்களா? தூங்குவீங்களா?
அப்புறம் ஜாலியா விளையாடுங்க. சரியா? அதுதான் அந்த சந்தோஷத்தை நம்ம கொடுக்கறது தான் ஏசாமி உலகத்துல பிறந்தார். அதுதான் முக்கியமான விஷயம். அதை கொண்டாடுறதுக்கு தான் நம்ம இந்த கிறிஸ்துமஸ் செலிப்ரேட் பண்றோம். இன்னொன்று என்னன்னா, இவ்வளவு நாள் என்ன சொல்லுவாங்க, ஏசாமி நம்ம மேய்ச்சல் வச்சிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா? சர்ச்சில் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு ஆடு வச்சு அப்பா அம்மா பிள்ளைகள் தூக்கிட்டு இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க பார்த்துருக்கீங்களா? நம்ம இப்போ 2000 வருஷம் என்ன சொல்லிட்டு இருக்கோம், ஏசாமி குழந்தையா இருக்காருன்னே சொல்லிட்டு இருக்கோம். புரியுதா? அப்படி இருக்கக்கூடாது. இப்போ என்ன சொல்றோம், ஒரு 5 வருஷம் அப்போ போய் அந்த தாளாட்டு போடுவீங்களா? போட்டு போயிட்டு தூங்கு. அதெல்லாம் ஏசாமி வந்து பிறந்து 2000 வருஷம் ஞாபகத்துக்காக தான் நம்ம செலிப்ரேட் பண்றோம். ஆனா இனிமேல் ஆண்டவர் என்ன செய்ய போறாங்க, ஆச்சாரி ராஜாவா தூங்கி வர. சரியா? எப்படி வருவாங்க? சின்ன பிள்ளைங்க யாரு ஆச்சாரி ராஜாவாய் திரும்பி வர போவாங்க. என்னன்னா நம்ம பண்ண தப்புக்கெல்லாம் நியாயம் முடியாது திரும்பி இருப்போம். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், ஒழுக்கமா வாழணும் அப்படின்னு சொல்லி ஸ்கூலுக்கு போனாங்க போல சொன்னாங்க இல்லையா? அங்க போய் என்ன சொன்னாங்க, படிக்கிறதோட நண்பர்களுக்கு கற்றுக்கணும்னு சொன்னாங்க. அதுதான் முக்கியமான விஷயம். ஒழுக்கமான வாழ்க்கை வாழணும். அப்படி இருந்தாங்க அவங்களோட வழியில நம்ம போக முடியும். அது ரொம்ப முக்கியமான காரியம். சீக்கிரமா வளர்க்கூடாது, அதுக்கு எல்லாரும் ரெடியா இருக்கணும். நம்ம கொண்டாடுறதோட மட்டும் நிறுத்திடக்கூடாது. நம்ம எல்லாருக்கும் அந்த நல்ல செய்தியை சொல்லணும். சொல்லிட்டு அவர் இன்னைக்கு ராத்திரி வந்தாருன்னா என்ன செய்யுது, போயிட்டு நாளைக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. அவர் வந்தாருன்னா முடியுது. அதனால அதுக்கு எல்லாரும் ரெடியா இருக்கணும். சரியா? ஜெபத்துல நல்ல தந்தையே, எல்லாரும் வாய்ப்பு சொல்லுவோமா, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை பரவாது. ஆமென். ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவர் மனோகரம் நம் அனைவரோடும் குடும்பங்களோடும் தேசமனைத்தோடும் இந்த தேசத்திலே குடியிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களோடும் பிள்ளைகளோடும் கல்விகளோடும் எதிர்காலங்களோடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சுவிசேஷ பணிகளோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிறைவாக தங்கியிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிற கைகளை விடுங்க, திரும்ப புரிஞ்சு சொல்லுங்க, கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. சத்தமா கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. இன்னும் சத்தமா கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. Okay. God bless you all. அங்க பாருங்க, ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. அந்த கிஃப்ட் சாப்பாடு எல்லாம் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 35 பேர் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்க தான் தேங்க்ஸ் ஆண்டி, தேங்க்ஸ் அங்கிள் சொல்லணும். சரியா? அவங்க எல்லாம் சேர்ந்துதான், ஒரு 35 பேர் சேர்ந்துதான் இந்த ஊழியத்துக்காக எங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணாங்க. நீங்க ஒரே ஒரு முறை கை தூக்கி தேங்க்ஸ் ஆண்டி, தேங்க்ஸ் அங்கிள் சொல்லுங்க. எல்லாம் கை தூக்கி ஜோர சொல்லுங்க. ஓகே, சரி. gift